ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஈஸியாக செய்யக்கூடிய பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதுஷா செய்ய ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் அதாவது சோடாப்பு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு. நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கெட்டியான தயிர் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி பிடிச்சா கெட்டியாக நிற்கணும், உடையக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக பிசைய வேணாம். தண்ணி இல்லைனா பால் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கணும், நம்ம கை வச்சு பிசைஞ்சிட்டே இருக்கிறோம். ஆனால் பாதுஷாவுக்கு அப்படி பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இப்படி எடுத்து பார்த்தா லேயராக இருக்கணும். அப்போ தான் வந்து பாதுஷா வந்து லேயராக வந்து ஜீராலாம் உள்ளே வந்து இறங்கும். இப்போ மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாவு காய்ச்சி வச்சிடலாம். சர்க்கரை பாவுக்கு நான் வந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் மைதாவுக்கும் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கொதி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கம்பிப்பதெல்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு நல்ல திக்னஸாக இருந்தால் போதும். ரொம்ப திக்னஸாக இருந்தால் வந்துட்டு உள்ளே வந்து ஒட்டாமல் போயிடும் பாதுஷா. அதனால் லைட்டாக இருந்தால் போதும். கையில் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுது. அடுத்ததாக இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாவு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ரொம்ப வேணாம், ஒரு 4-5 சொட்டு இருந்தால் போதும். இதை எடுத்து ஊற வச்சிடலாம். அடுத்ததாக பாதுஷா ரெடி பண்ணிடலாம். பாதுஷா செய்ய மாவு வந்து உருட்டிடலாம். எந்த சைஸ் பாதுஷா வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப உருட்ட வேணாம். ரொம்ப உருட்டிட்டா வந்து இந்த லேயரில் போயிடும்.
நைஸாக வந்துடும். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு விரல் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. ஓட்டை போட்டது பேக் சைடு வந்து தெரியாது. இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் உருட்டிக்கலாம். பாதுஷாவுக்கு மாவெல்லாம் உருட்டிட்டேன். இப்போ அடுத்ததாக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி வச்சுருக்க பாதுஷாவை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் போயிடும். மொத்தமாக இருக்கனால உள்ளே நல்லா வேகணும். அதனால் அடுப்பை கம்மியாக வச்சு எல்லா பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா வேகட்டும். ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போடுங்க. எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகணும். பாதுஷா நல்லா வெந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. எல்லா சைடும் ஒரே கலரில் ஈவனாக இருக்கட்டும். இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாதுஷா ரெடி. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவில் போட்டுக்கலாம். இந்த ஓட்டை பக்கம் இருந்து திருப்பி எடுங்க, அப்போ தான் எண்ணெயெல்லாம் வடியும். அடுத்ததாக இதே போல் மீதி இருக்க பாதுஷாவும் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சு போட்டுருங்க. பாதுஷா சக்கரை பாவில் போட்ட பிறகு 2 நிமிஷம் ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட் வந்து உள்ளே நல்லா இறங்கும். இதே போல் திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். பாதுஷா நல்லா பாவில் ஊறிச்சு. ஒரு 10 to 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் வச்சுட்ட பாதுஷா. இப்போ மேலே கொஞ்சமாக பாதாம் முந்திரி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். டேஸ்டான பாதுஷா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு பாதுஷா வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.